அண்ணன் வைகோ அவர்கள், நீங்கள் தந்தை பெரியார் வழியில் வந்தவர், உங்களுக்கு சமூக நீதி என்றால் உயிர் மூச்சு கொள்கை. நீங்க ஏன் உங்க கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களை கேட்கவில்லை? ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை? ஏன் போராடவில்லை? திருமாவளவன் அவர்கள் இந்த கேள்வி ஏன் கேட்கவில்லை? முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சென்று அழுத்தம் கொடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே ஆக வேண்டும் என்று ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அதிக பயன் பெறுபவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தான். இன்னும் கூடுதலாக தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு 18 விழுக்காடு தான் இடஒதுக்கீடு கிடைக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பட்டியலின மக்களுக்கு 22 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைக்கும், உயரும். அது மட்டுமல்ல, பட்டியலின சமுதாயத்தில் 3 பெரிய பிரிவுகள், 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 78 உட்பிரிவுகளில் பலருக்கு கிடைக்காமல் போகிறது. அது யாருக்கு கிடைக்கல, யாருக்கு கிடைச்சதுன்னு தெரியறதுக்கு சாதிவாரி கணக்கு நடத்தினால்தான் சமூக நீதி நிலைநாட்ட முடியும் பட்டியலின மக்களுக்குள். அப்படி இருந்தும் அதை தெரிந்தும் ஏன் திருமாவளவன் அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்? ஏன் கூட்டணிக்காகவா, இல்லை சீட்டுக்காகவா, இல்லை தேர்தலுக்காகவா? ஏன் செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாட்டு தலைவர், அவர் கட்சி கர்நாடகாவிலே 2 முறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முட்டிவிட்டார்கள். அவர் கட்சி தெலுங்கானாவிலே காங்கிரஸ் கட்சி அங்கே கணக்கெடுப்பு நடத்தி முட்டிவிட்டார்கள். அந்த கணக்கெடுப்புக்காக அவர் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெலுங்கானாவுக்கு சென்று அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தொடங்கியவர். இப்படி அவர் கட்சியினுடைய கொள்கை சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் எடுக்கணும், அந்தந்த மாநிலத்தை எடுக்கணும்னு ஒரு கொள்கை இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் செல்வ பெருந்தகை அவர்கள் இது சம்பந்தமா ஒரு மூச்சு விட்டு இருக்கிறாரா? உங்களுக்கு எல்லாம் என்ன பயம்? அப்போ என்ன பிரச்சனை? கூட்டணினா வாயை திறக்க கூடாதா? இது தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இது. இப்போ இருக்கிற கணக்கெடுப்பு வெள்ளக்காரன் காலத்தில் 1931 எடுத்த கணக்கெடுப்பை வைத்து தான் நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம். இப்போ கணக்கெடுப்பு நடத்தினால் அடுத்த 50 ஆண்டு காலம் இந்த கணக்கெடுப்பை வைத்து தமிழ்நாட்டிலே சமூக நீதியை மிக வேகமாக நிலைநாட்டலாம். சமூக நீதி நிலைநாட்டினால் நிச்சயமாக வறுமை ஒழியும், இந்த சாதி பிரச்சனையே போகும். ஏன் இந்த சாதின்னு ஒன்றே போகும். அதற்கு வழி கணக்கெடுப்பு நடத்தி யாருக்கு கிடைக்கலையோ, யார் அடிமட்டத்தில் இருக்கின்றார்களோ அந்த சாதிகளெல்லாம் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கிறது தான் சமூக நீதி. இதை நான் கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன், எனக்கு தெரியறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் பாருங்கள். கேட்டால் இது திராவிட மாடல். ஸ்டாலின் அவர்களுக்கு தந்தை பெரியார் அவர்கள் பேரையோ, அண்ணா அவர் பேரையோ, ஏன் கலைஞர் அவர் பேரை கூட பயன்படுத்துவதற்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்லுவேன். நான் இவர்கள் எல்லாம் சமூக நீதிக்கு நின்றவர்கள். ஆனால் சமூக நீதினா என்னன்னு கூட ஒரு எள்ளளவுக்கு அக்கறை இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக தமிழக மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.